ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் எப்படி ஒயிட் ரைஸ் செய்யுது அப்படின்றத வந்து பார்க்குறோம். பிகாஸ் இது வந்து ஒரு சிலருக்கு வந்து தெரியறதில்ல, ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் வைக்கிறாங்க. ஸோ அதனால் என்ன இஷ்யூ ஆகுது, இது பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஆல்ரெடி நாங்கள் 2 பேர் அப்படின்றதுனால எங்களுக்கு ஏற்ற மாதிரி 1.5 இது வந்து அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதே சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா கொச்சிருச்சு. இப்போது அரிசியில் இருக்கிற தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மெயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரிசி எவ்வளோ நேரம் அது ஊறி இருக்குது அப்படின்றது தான் நமக்கு மெயின் திங். ஸோ அதை வந்து நல்லா ஊற வச்சுட்டு நம்ம சமைக்கும் போது நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். பிகாஸ் நல்லா பாயில் பண்ண ஃபுட்டை நம்ம எடுக்கும்போது நமக்கு அதில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நான் வந்து ஒரு 1/2 hour முன்னாடியே வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி சமைக்கிறதுனாலையும் நீங்கள் எல்லா ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அரிசி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம அதுக்கப்புறம் தண்ணி காய வச்சு நம்ம ரைஸ் வடிக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் 5 minutesலேயே முடிஞ்சிடும். சரிங்களா? ஸோ நமக்கு அரிசி நல்லா அது ஊறி வந்தாலே போதும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஊறி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரசம் செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து பச்சரிசி நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நல்லா 1/2 hour ஆல்ரெடி ஊறியாச்சு. இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சு வந்தது, அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது எல்லா ரைஸும் அதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போதைக்கு சிம்மில் இருக்குது. அது நல்லா கொதித்து நல்லா வெந்து மேலே வரும் ரைஸு. இப்போது அது ஆகாமல் இருக்கிறதுனால அடியில் இருக்குது. ஒன்ஸ் அது ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா மேலே வந்துடும். ஸோ இப்போது வந்து ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு இப்போ நம்ம அதில் இருக்கிற அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஏதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எடுத்து போட்டுடலாம். ஸோ நல்லா அது கிளறி விட்டால் இல்லைன்னா அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்காக நம்ம நல்லா கிளறி விட்டுருக்கணும். அது கொஞ்சம் நேரம் சூடாகிட்டதும் நமக்கு தேவையான உப்பு, இப்போ கல் உப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு சிலர் வந்து பிங்க் சால்ட் ஆட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து என்ன சால்ட் வச்சுங்க, எந்த சால்ட்டாக இருந்தாலுமே லைட்டாக தான் ஆட் பண்ணிக்கணும், நிறைய ஆட் பண்ணக்கூடாது. அப்புறம் அந்த சாதத்தோட டேஸ்ட்டே வந்து சேஞ்ச் ஆகிடும். அதே மாதிரி நம்ம சாதத்தில் உப்பு போடாமல் சாப்பிட்டாலும் அந்த டேஸ்ட் இருக்காது. ஸோ அதுக்காக தான் கல் உப்பு நான் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்து நான் நல்லா மூடி வச்சாச்சு. ஸோ இப்போ அதை வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சதுனால கொதி வந்திருக்கு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது குக் ஆகிறதுக்கு. இப்போது நல்லா கொதிக்கட்டும். ஸோ கொதிக்கும் போது நம்ம நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போது பச்சரிசின்றதுனால அது வந்து வேகிறதுக்கு வந்து டைம் வந்து கொஞ்சம் தான் எடுக்கும். எந்த ரைஸ் வச்சாலுமே இப்போ ஆஃப் பாயில் ரைஸ் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உங்களுக்கு வந்து நார்மலாக வெந்தும்போதே நீங்கள் எடுத்துருவீங்க. பட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது சரியாக குக்காக இருக்காது. எந்த ஒரு ரைஸ் இருந்தாலுமே இந்த மாதிரி கொதி வரணும். நல்லா அந்த கஞ்சி இருக்குது இல்லைங்களா, அதுவும் நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் ரைஸும் வந்து நல்லா கொதிக்கிற போது நீங்கள் எடுத்திங்கன்னா ரைஸ் வந்து 100% நல்லா குக்காக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் இதில் வந்து கைப்பிடி வந்து எனக்கு வந்து கரெக்டாக இல்லை. ஸோ அது கொஞ்சம் பார்த்துருங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுள் எந்த பாத்திரம் இருக்கோ அதில் வந்து எடுத்துக்கலாம். எனக்கு ஓவரால் வந்து அதோட ஸ்டார்ச் வந்து எனக்கு இவ்வளோ தான் கிடச்சிது. பிகாஸ் பச்சரிசி எடுத்துருந்ததுனால. அதுவே நீங்கள் ஆஃப் பாயில் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக கூட வரலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு ஹீட் கொடுத்துக்கலாம். இப்போ அடியில் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த தண்ணி இல்லாமல் நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 1 minute இல்லை 2 minutes நல்லா மூடி வச்சு எடுத்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த அடியில் இருக்கிற அந்த தண்ணி இருக்கிறது மாதிரி இருக்காது. நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 2 minutes தாராளமாக நீங்கள் விடலாம். அடியெல்லாம் பிடிக்காது. அப்புறம் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து ரைஸ் வந்து நல்லா சூடாக ரெடி ஆகிடும்.
சப்போஸ் ஏதாவது தண்ணி இருக்குது இல்லை கொஞ்சம் வேகாமல் இருக்குது அப்படின்ட்டாலும் அந்த ஹீட்லேயே வந்து நமக்கு வந்து கொடுத்துரும். அவ்வளோதான்.